இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சூரத்துன் நிசாவில் பிடித்த 5 வசனங்கள் என்ற தலைப்பின் கீழாக நேற்றைய தினமும் நேற்றைய முன்தினமும் 2 வசனங்களை நாம் பார்த்து முடித்தோம். சூரத்துன் நிசாவில் 116வது வசனம். ரப்புல் ஆலமீன் இதில் சொல்லக்கூடிய விஷயம், நிச்சயமாக அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹுக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் அவன் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதே நேரத்தில் இணை வைப்பு அல்லாத மற்ற பாவங்களை தான் நாடியவர்களுக்கு அவன் அதை மன்னிப்பான். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ், எவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடுகின்றாரோ ஃபகத் வல்ல வலாலம் பஈதா, திட்டவட்டமாக அவர் மிக தூரமான வழிகேட்டிலேயே இருக்கிறார். வழிகேட்டில் மிக தூரமான பாதையை நோக்கி அவர் சென்று விட்டார் என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த விஷயம். இப்போது இதை சுருக்கமான சில விஷயத்தை கொண்டு நாம் புரிந்தாக வேண்டும். அல்லாஹ்வினுடைய உரிமையில் கை வைத்து விடுவது, அல்லாஹுக்கு என்று இருக்கக்கூடிய ருபூபியத், அவன்தான் ரப்பு என்று அவனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நாம் கை வைத்து விடுவது, அதே போன்று அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரம் சட்டம் இயற்றுவது, சட்டம் இயற்றக்கூடிய அந்த உரிமையில் ஒரு மனிதருக்கு அந்த பங்கை நாம் கொடுத்து விடுவது, இது போன்ற விஷயங்கள். அதே போன்று அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள், அஸ்மாஉ சிஃபத், அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய இத்தனை தன்மைகள், இந்த தன்மைகளில் வேறு யாரையும் நாம் கூட்டாக்கி விடுவது, இது போன்ற விஷயத்தில் எல்லாம் நாம் சொல்லாலோ செயலாலோ மனதாலோ எப்படி நாம் வேறு ஒருவரையோ அல்லது வேறு ஒரு பொருளையோ நினைத்தால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்கின்றது, இதற்கு பெயர் இணை கற்பித்தல். நாளை மறுமை நாளையில் ஒரு சிலர்கள் தண்டிக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினால் அவர்களுக்கு பதில் கொடுக்கப்படும். ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹுக்கு எந்த வகையில் இவர்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ, அளவீடு செய்ய வேண்டியுமோ, அந்த அளவு அளவீடு செய்யாமல், அந்த அளவிற்கு கண்ணியம் தராமல், அதில் இவர்கள் குறை வைத்தவர்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லப்படும், நரகத்தில் போட்டு வாட்டி எடுக்கும் போது. இதே போன்றுதான் இந்த இணை என்பது அல்லாஹுக்கு எப்போதும் கூட்டாளி கிடையாது. எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் ரப்புல் ஆலமீனை தவிர இந்த விஷயத்தில் நமக்கு யாரும் உதவி செய்துவிட முடியாது என்று ஆழமாக விளங்குவது இருக்கிறது, ஆழமாக நம்பிக்கை கொள்வது இருக்கிறது. இதன் பெயர் தவக்குல். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் 35 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் என்று வாழ்ந்த ஒருவருக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையிலும் இதே 35 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் அப்படித்தானே தண்டிக்கணும். அதுதானே சரியான நீதியாக, நியதியாக இருக்க முடியும். ஆனால் அல்லாஹு தாலா நிரந்தரமாக நரகத்தில் இருப்பீர்கள் என்று பேசுகிறான். அது மாத்திரம் இல்லாமல் நாளை மறுமை நாளினுடைய ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய 1000 ஆண்டுகளுக்கும் 50,000 ஆண்டுகளுக்கும் சமம் என்று குர்ஆன் பேசுகின்றது. அப்படி என்றால் இங்கு வாழ்ந்த ஒரு மனிதருடைய 60 ஆண்டு கால வாழ்க்கையை அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில் அவன் நிலையாக நிரந்தரமாக தண்டிப்பதென்பது எப்படி சரியாகும் என்றாவது யோசித்தீர்களா? அதே போன்று ஒரு மனிதர் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்கிறார், அவருக்கு நிலையான நிரந்தரமான சொர்க்கம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அப்ப கூடுதலான நன்மை அல்லவா அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதர் எவ்வளவு நன்மையை செய்துவிட முடியும்? அப்படி அல்லாஹு தஆலா நன்மைக்கான கணக்கு போட்டு கூலி கொடுத்தால் எவ்வளவு காலம் அல்லாஹு தஆலா நன்மை கொடுக்கணும், எவ்வளவு காலம் சுகபோகங்களை கொடுக்கணும்? ஆனால் ஒரு லாஜிக்காக பேசினாலும் கூட 60 ஆண்டுகள் ஒரு மனிதர் நல்லவராக வாழ்ந்தால் 60 ஆண்டுகள் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தர வேண்டும். இதே போன்ற 60 ஆண்டுகள் ஒரு மனிதர் தீயவராக வாழ்ந்தால் 60 ஆண்டுகள் மட்டுமே அவருக்கு நரகத்தை தர வேண்டும். இந்த இரண்டையும் அல்லாஹு தஆலா நிலையாக நிரந்தரமாக என்று பேசி காட்டுகின்றான் குர்ஆனில். இதை பல ஆங்கிளில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
சுருக்கமான ஒரு வழியில் நான் உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொர்க்கம் உண்டு, நிலையாக நீங்கள் இருப்பீர்கள், நிரந்தரமாக நீங்கள் இருப்பீர்கள் என்று மாத்திரம் சொல்லாமல் சூரத்து மரியமில் நீங்கள் பார்க்கலாம், யார் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நாடினாலும் நரகத்திற்கு மேலாக அமைக்கப்படக்கூடிய பாலத்தை கடந்தே அவர் சென்றாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனம், உங்களை நாம் சொர்க்கத்திற்குரிய வாரிசுதாரர்களாக ஆக்க இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். சூரத்துல் முஃமினூனிலும் இதை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். முஃமின்களுடைய பண்புகளை சொல்லிக் கொண்டு வந்துவிட்டு உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் சொர்க்கத்தினுடைய வாரிசுதாரர்கள். அதுவும் எந்த சொர்க்கம்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ்னுடைய சொர்க்கவாசிகள் இவர்கள், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் வாரிசுதாரர்கள் இவர்கள் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வாரிசுரிமை பெறக்கூடியவர் யார்? வாரிசுதாரர் என்று யாருக்கு சொல்லப்படும்? அதே போன்று வராசத்தில் கிடைக்கக்கூடிய சொத்து நீங்கள் ஏதேனும் செய்ததினால் கிடைக்கின்றதா, அல்லது இந்த ஒரு கோடீஸ்வரருக்கு பிள்ளையாக பிறந்ததினாலேயே வராசத் உங்களுக்கு கிடைத்து விடுகின்றதா? எந்த விதமான உழைப்பும் இல்லாமல், எந்த விதமான மெனக்கடல்களும் இல்லாமல், எந்த விதமான சிரமமும் இல்லாமல் யாருக்கு சொத்து கிடைக்கின்றதோ இதற்கு அரபியில் சொல்லப்படும் வராசத். வராசத்தில் வாரிசுரிமையில் சொத்து கிடைக்கின்றது. அப்போ இந்த இடத்தில் நன்கு விளங்க வேண்டும், இப்படி நாம் புரிய வேண்டும். அல்லாஹ்வின் மீது இதையும் நீங்கள் சேர்த்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹு தஆலா கூலி கொடுத்தால் நாளை மறுமை நாளினுடைய நாட்களில் ஒரு சிறிய நேரம் கூட நமக்கு கூலி கொடுத்து போய் உட்காருங்கப்பா முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அனுப்பிவிட முடியும். அவ்வளவுதான் நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம் அமல்களை பார்த்து அல்லாஹு தஆலா கூலி கொடுத்தால். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா எதை வைத்து கூலி கொடுக்கின்றான்? எப்படி ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் பிறந்து விட்டாலே எந்த உழைப்பும் இல்லாமல் அவனுடைய சொத்து அவனுக்கு வராசத்தாக கிடைத்து விடுகின்றதோ, இதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு நியதியை வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் எவர்களை அல்லாஹு தஆலா படைத்து தனது அடிமைகளாக கொடுத்து, அந்த அடிமைகள் தன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை ரப்பாக நினைத்து அவனுக்குரிய உரிமைகளை, அவனுக்குரிய கடமைகளை சரியாக நிறைவேற்றினார்களோ, அவன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தார்களோ, அவன் சொன்ன அடிப்படையில் எவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ, இவர்களை அல்லாஹு தஆலா தான் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கசானாக்களில் ஒரு சிறிய பங்கிற்கு வாரிசுதாரர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகின்றான். அதுதான் நிலையாக அவர்கள் இருக்க போகிறார்கள். அல்லாஹு தஆலா எவ்வளவு தயாளமானவன் பாருங்கள். நாம் செய்த தொழுகைக்கும், நாம் வைத்த நோன்புக்கும், நாம் ஓதக்கூடிய குர்ஆனுக்கும், நாம் நின்று வணங்கக்கூடிய இரவு வணக்கங்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல கூலி கொடுக்கணும் சொல்லி இருந்தா அது கொஞ்சம் நேரம் கூட கூலி கொடுக்க முடியாது. அமலுக்கு இவ்வளவுதான் கூலி. நீங்கள் செய்த அமல்களுக்கு இந்தாப்பா இவ்வளவுதான் கூலி, 10 ரூபாய், 5 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் முடிஞ்சு போச்சு. ஆனால் ரப்புல் ஆலமீன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், அர்ஹமுர் ராஹிமீன், நமக்கு சொந்தம் கொண்டாட உரிமையே இல்லாத ஒரு இடத்தை ரப் வாரிசுதாரராக நம்மை ஆக்குகின்றான். இதை நீங்கள் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நரகத்தில் அல்லாஹு தஆலா 60 வருடத்தில் செய்த பாவங்களுக்கு ஏன் அல்லாஹு தஆலா நிலையாக தண்டிக்கின்றான்? அல்லது ஏதேனும் ஒரே ஒரு பாவத்தை அல்லாஹ் எதை மிகப்பெரிய பாவம் என்று சொல்கின்றானோ அதை ஒருவர் செய்தால், அல்லாஹு தஆலா எதை சபிக்கின்றானோ, எதை கோபப்படுகின்றானோ அந்த பாவத்தை ஒருவர் செய்தார், இதற்கு நிரந்தரமாக அல்லாஹு தஆலா ஏன் தண்டிக்க வேண்டும்? நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனை கொடுக்கவில்லை. மாற்றமாக நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனை கொடுத்தால் அதனுடைய அளவீடு வேறு மாதிரியாக அல்லாஹ்விடத்தில் இருந்திருக்கும். நாம் ஒரு பாவம் செய்யும் போது அல்லாஹ் இதை தடுத்திருக்கின்றான், அல்லாஹ் இதை செய்யக்கூடாது என்று சட்டம் வகுத்திருக்கின்றான். இதை செய்தால் அல்லாஹோடு போர் புரிவதற்கு சமம், இதை செய்தால் அல்லாஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான் என்பது போன்ற பாவம், இதை செய்தால் அல்லாஹு தஆலா இதரை நெருங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றான். இப்படி எல்லா பாவங்களையும், அந்த பாவத்தினுடைய வீரியம் என்ன, அந்த பாவத்தை அல்லாஹு தஆலா எப்படி சொல்லி இருக்கின்றான்,
எதன் அடிப்படையில் நமக்கு செய்யக்கூடாது என்று புரிய வைத்திருக்கின்றான் என்ற எல்லாவற்றையும் தெரிந்ததற்கு பின்பு, எல்லாவற்றையும் புரிந்ததற்கு பின்பு ஒரு அடியான் செய்கின்றானே பாவம், இந்த மீறுதலுக்காக தரக்கூடிய தண்டனை தான் நரக வேதனை. நான் இதை சொல்லி இருந்தும், நான் இதை ஏவி இருந்தும் என்னுடைய சொல்லை நீ மறுக்கிறாயா, என்னுடைய ஏவலை நீ மீறுகிறாயா, என்னுடைய கட்டளை நீ மதிக்காமல் பெருமை கொள்கிறாயா, அகந்தை கொள்கிறாயா, அவ்வளவு அதுப்பில் நீ இருக்கிறாயா என்று அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறியவருக்கு, மீறுதலுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இந்த தண்டனை. இது மிகப்பெரிய பாதகம். இதுதான் முன்னோடியாக இப்லீஸ் செய்து காட்டினான். அல்லாஹு தஆலா சொன்னது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய். இந்த இடத்தில் ஒட்டுமொத்தமானவர்களும் சுஜூது செய்து விட்டார்கள். இப்லீஸ் மாத்திரம் நின்று கொண்டு வியாக்கானம் பேசிக் கொண்டிருந்தான், லாஜிக் பேசினான். இந்த விளக்கங்கள் வியாக்கானங்கள் எல்லாம் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாதா? இங்கு சப்ஜெக்ட், நான் சொன்னால் நீ செய், அவ்வளவுதான். அல்லாஹ் சொன்னால் நீ செய். இதை தாண்டி எந்த விளக்கங்களும் வியாக்கானங்களும், நான் சொல்வதின் மீது நீ நம்பிக்கை கொள், நான் சொல்வதின் மீது நீ தவக்குள் வை, எந்த சோதனை வந்தாலும் என்னுடைய உதவி வரும் வரைக்கும் நீ காத்திரு, நான் உன்னை சோதிக்கப்படக்கூடிய சோதனையில் நீ பொறுமையாக இரு, புலம்பி தள்ளாதே. தண்டனை சோதனையை கொடுக்க தெரிந்த எனக்கு அதை நீக்கவும் தெரியும், அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதும் தெரியும். இவை எல்லாவற்றின் மீதும் என்னுடைய சொல்லே உயர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட இதில் எவர்கள் அதை இரண்டாம் நிலைக்கு கொண்டு செல்வார்களோ, தன்னுடைய மனோ இச்சையை, தன்னுடைய சுய உரிமையை, தன்னுடைய அகந்தையை எவர்கள் மேலாக்கி அல்லாஹ்வினுடைய கட்டளையை கீழாக்குவாரோ, இது அல்லாஹு தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதை அல்லாஹு தஆலா சகிக்கவும் மாட்டான். இதற்குத்தான் தண்டனை வழங்கப்படுகின்றது. இதில் பெருமை கலந்திருக்கின்றது. அதை இப்லீஸுடைய இரண்டாவது தன்மையாக குர்ஆன் பேசி காட்டுகின்றது. அபா, மறுத்தான், வஸ்தக்பர, பெருமை கொண்டான், வகான மினல் காஃபிரீன், நிராகரிப்பவர்களில் ஒருவனாக மாறிவிட்டான். அல்லாஹ்வினுடைய சொல்லை, அல்லாஹ் சொல்லி இருக்கும் கட்டளையை புறம் தள்ளியவர்களில், புறக்கணித்தவர்களில் ஒருவனாக அவன் மாறிவிட்டான் என்று குர்ஆன் பேசுகின்றது. இதை சுருக்கமாக அல்லாஹு தஆலா இப்படி கேள்வி எழுப்புகின்றான். அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவா, நபியே நீர் பார்த்தீரா, தனது மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவனை நீர் பார்த்தீரா, தனது மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்ட ஒருவரை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் மிக தெளிவான ஒரு புரிதலை நாம் விளங்கி இருக்கின்றோம். சொர்க்கம் நம்முடைய அமல்களுக்காக கொடுக்கப்படவில்லை. அல்லாஹு தஆலா நம் மீது கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கருணை, நம்மை வராசத், வாரிசுரிமை கொண்டவர்களாக ஆக்குகின்றான் என்ற அடிப்படையில் சொர்க்கம் வழங்கப்படுகின்றது. நரகத்தினுடைய தண்டனை நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு தந்தால் அது வேறு மாதிரியான கணக்கினாக இருக்கும். இந்த இடத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறியதற்காகவே தண்டனை வழங்கப்படுகின்றது. இதற்கான என்ன அளவீடு கொடுக்க முடியும்? அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஒருவர் மீறுகிறார், இதற்கான அளவீடு என்ன கொடுக்க முடியும்? அளவீடு இல்லாத குற்றம் இது. அல்லாஹ் நாடிய நேரம் வரைக்கும், அல்லாஹு தஆலா நாடும் விதத்தில் அவர்களை தண்டிப்பதற்கு உரிமை இருக்கின்றது. ஏனென்றால் அவன் ஹாலிக், அவன் ராஸிக், அவன் ரப், அவன் படைப்பாளன், அவன் உணவளிப்பவன், அவன்தான் எஜமானன். அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவன் நாடியதை செய்கின்றான், நாடியதை தேர்வு செய்கின்றான், நாடியதை படைக்கின்றான். அது அவனுடைய உரிமையில் கட்டுப்பட்டது. அவனுடைய கட்டளையை எப்போது மீறுகிறாரோ அதற்கான தண்டனை அளவீடு செய்ய முடியாதது. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளில் செய்கின்றான். நிச்சயம் அல்லாஹு தஆலா நீதமானவன். அல்லாஹு தஆலா ஒருபோதும் நீதத்திற்கு மாற்றம் செய்ய மாட்டான் என்ற குர்ஆனுடைய வசனங்களில் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இப்போது 4வது வசனம், சூரத்துன் நிசாவினுடைய 110வது வசனம். ஒமை யஅமல் சூஅன் அவ் யظ்லிம், யாரேனும் ஒரு மனிதர் பாவத்தை செய்துவிட்டாலோ அல்லது அவ் யظ்லிம் நஃப்ஸஹு, தனக்குத்தானே அநீதம் இழைத்து கொண்டாலோ, சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ, பின்பு
அல்லாஹ்விடத்தில் அவர் பாவ மன்னிப்பை தேடுகிறார், இஸ்திக்ஃபார் செய்கிறார், தௌபா செய்து திருந்தி அல்லாஹ்விடம் மீண்டு விட வேண்டும் என்று எண்ணுகிறார். இப்படி ஒருவர் செய்தால் யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ்வை பாவங்களை மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் அவர் பெற்றுக்கொள்வார். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய அந்த வாக்கியம், எவர் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ, பாவ மன்னிப்பை தேடுகிறாரோ, யஜிதில்லாஹ, அல்லாஹ்வை அவர் பெற்றுக்கொள்வார். யார் தௌபா செய்கிறாரோ, தௌபா செய்பவர், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுபவர் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வார். கஃபூராகவும் ரஹீமாகவும், பாவங்களை மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் அவர் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வார் என்ற இந்த வாக்கியம் மக்கள் இப்படி பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த விஷயத்தை மட்டும் நீ இப்படி செஞ்ச, அதுக்கப்புறம் என்னை நீ இப்படி தான் பார்ப்ப, எந்த விஷயத்தை மட்டும் நீ இப்படி செய்தால் என்னை நீ அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்ப்ப, இந்த மாதிரி பார்ப்ப என்று உறுதியிட்டு சொல்வதை போன்று அல்லாஹ் இங்கு மிக தெளிவாக அழகாக பேசுகின்றான். அந்த அடியார், பாவ மன்னிப்பை தேடக்கூடிய அந்த நபர் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வார், கஃபூராகவும் ரஹீமாகவும். அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்கள். நீ என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் செய், நான் உன் பாவங்களை மன்னிப்பவனாக உன்னிடத்தில் அந்த நேரத்தில் மாறிவிடுவேன். நான் அப்படித்தான் இருப்பேன், என்னை நீ அந்த ரூபத்திலே காண்பாய் என்று அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய இந்த சர்டிபிகேட், சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தை உன்னிப்பாக நாம் கவனித்து பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு புரிய வரும். எப்போதுமே அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு கதவு இருக்கின்றது. எந்த நபர்கள் எல்லாம் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தொல்லைகள், துன்பங்கள், இன்னல்கள், பிரச்சனைகள் எதுவெல்லாம் தங்களுக்கு சிரமமாக, தங்களுடைய மனதும் உடலும் தங்களுடைய சிந்தனைகளும் தங்களுடைய சிந்தனை ஆற்றலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நெருக்கடியை எப்போதெல்லாம் அவர்கள் உணர்கிறார்களோ அப்போதெல்லாம் அடியார்களுக்கு குர்ஆனின் மூலம், ஹதீஸின் மூலம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் நமக்கு அறிவுறுத்தப்படுகின்ற ஒரு விஷயம் இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹு தஆலா புரியும்படி நமக்கு பேசி காட்டுகின்றான். இதோ இந்த பள்ளிவாசலுடைய கண்ணாடி கதவை போன்றது. இந்த கதவு மூடப்பட்டிருக்கின்றது எப்போதும். ஆனால் எப்போது ஒரு அடியார் நினைத்தாலும் அதை திறந்து கொள்ள முடியும். எப்போது நினைத்தாலும், பூட்டப்படவில்லை, மூடப்பட்டிருக்கின்றது. யார் சென்று தள்ளினாலும் அது திறந்து கொள்ளும். இதே போன்றுதான் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் செல்ல வேண்டிய பாதை இந்த கண்ணாடி கதவை போன்ற இஸ்திக்ஃபார். யார் இஸ்திக்ஃபாரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்க நினைத்தாலும் நிச்சயமாக அவரால் திறந்து கொள்ள முடியும். அவர் எப்போதுமே இஸ்திக்ஃபார் என்ற இந்த கண்ணாடி கதவை கொண்டு இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக சென்றுவிட முடியும் என்பதற்கான ஒரு அளவுகோலாகவே இஸ்திக்ஃபாரை, பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேடுவதை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். மேலும் இந்த இஸ்திக்ஃபாரை இன்னொரு ரீதியாக நாம் புரிய வேண்டுமானால், எவர் ஒருவர் பாவங்களை செய்வாரோ, பாவம் செய்து 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 அல்லாஹு தஆலா குர்ஆனில் பாவங்களை சுமை என்று பேசுகின்றான். சுமை, மிகப்பெரிய சுமை. அதைத்தான் அல்லாஹு தஆலா அல்லா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, நாளை மறுமை நாளையில் ஒருவரின் குற்றத்தை இன்னொருவர் சுமக்க மாட்டார் என்று பேசுகின்றார். ஒருவர் இன்னொருவரின் குற்றத்தை, பாவச் சுமையை கண்டிப்பாக சுமக்க மாட்டார். இதனுடைய பொருள், எந்த மனிதர் இந்த உலகத்தில் பாவம் செய்கிறாரோ அவரின் மீது ஒரு கிலோ வெயிட் வைப்பதை போன்றதாகும். மீண்டும் இன்னொரு பாவத்தை செய்தால் 2 கிலோ வெயிட், மூன்றாவது பாவத்தை செய்தால் 3 கிலோ வெயிட். ஒரு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி எந்த மனிதர் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறாரோ அவரின் மீது மிகப்பெரிய ஒரு சுமை சுமத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இது பாவத்தினால் ஏற்படக்கூடிய சுமை. பாவம் செய்பவர்கள் எப்போதுமே தங்களுக்கு எவ்வளவு செல்வ நிலைகள் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். இவை அனைத்துக்குமே காரணம் பாவம் என்ற சுமை அவர்களுடைய முதுகின் மீதும் அவர்களுடைய தலையின் மீதும் அவர்களுடைய கை கால்களிலும் மாட்டப்பட்டு இருந்து கொண்டே இருப்பதினால் 24 மணி நேரங்களும்
அவர்கள் அந்த சுமையை தாங்கிக் கொண்டு இருப்பதினுடைய டிப்ரெஷன், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கவலை அது நீங்காமலே இருக்கின்றது. இப்போ எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அழுது, அல்லாஹ்விடத்தில் புலம்பி, அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து, சுஜூதிலும் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் தொழுகையிலும் துஆவிலும் கண்ணீரை விட்டு 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 அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்கிறாரோ, இவர் பாவங்கள் செய்து எவ்வளவு சுமைகள் இவரின் மீது இருந்ததோ ஒட்டுமொத்த சுமைகளையும் அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான். எந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மையான உள்ளச்சத்தோடு, உண்மையான அல்லாஹ்வினுடைய தொடர்போடு இனி இந்த பாவத்தின் பக்கம் நாம் செல்லக்கூடாது என்று மனமுருகி உள்ளத்தால் உணர்வால் கண்ணீர் வடித்து நீங்கள் தௌபா செய்கிறீர்களோ, அந்த நிமிடம் மிகப்பெரிய ஒரு சுமையை நீங்கள் இறக்கி வைத்து விடுவீர்கள். அல்லாஹ் இறக்கி வைத்து விடுவான். சுமையில்லாத மிக இலகுவான உடலாக, இலகுவான மூளையாக, உள்ளமாக, சிந்தனையாக இப்படி அல்லாஹு தஆலா மாற்றி அமைத்து விடுவான். இது மாத்திரமல்ல, தௌபா செய்ய 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 அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிரீடம். பாவம் என்பது உடலின் மீது, தலையின் மீது சுமையாக இருக்கும். இதே தலையின் மீது, உங்களின் மீது கிரீடம் சுமத்தினால் எப்படி இருக்கும்? அது சுமையாக இருக்காது. அது இன்னும் உங்களுக்கு ஒரு கெத்தை கூட்டும். அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை, மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய மதிப்பை ஏற்படுத்தும். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா இந்த கிரீடங்களை கோடான கோடி மக்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா இந்த அடியார்களுக்கு சூட்டுவான். எப்படி? எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கொண்டு, உண்மையான தௌபாவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டாரோ, இவர் செய்த பாவங்களை மன்னிப்பதென்பது அல்லாஹ்வினுடைய ஒரு புறம் கருணை. அல்லாஹ்வினுடைய இன்னொரு புறம் கருணை என்ன தெரியுமா? ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். யார் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் உண்மையாக மீண்டு விடுகிறார்களோ, அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடுவான். எப்படி? அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கட்டி எழுப்பி இருக்கின்றான், வானவர்களுக்கு அல்ல. நல்லா கவனிங்க, சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கட்டி எழுப்பி இருக்கின்றான். சொர்க்கத்தின் சுகபோகங்கள் வானவர்களுக்கு அல்ல, எனக்கும் உங்களுக்கும், மனிதர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, ஜின்களுக்கு. ஏன்? பாவமே செய்யாத வானவர்களுக்கு சொர்க்கம் அல்ல, மனிதர்களுக்கு ஏன் சொர்க்கம் என்றால், மனிதருக்கே உரிய பாணியில் பாவங்களை செய்ததற்கு பின்னால் தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து மீண்டும் மீண்டும் மனமுருகி தன்னுடைய தவறுகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு, தன்னுடைய பலவீனங்களை அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்த விஷயம் இருக்கின்றது, இது ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிடித்தது. எந்த மனிதன், எந்த அடியார் தன்னுடைய பலவீனத்தை ஒப்புக்கொள்கின்றானோ, நீ ரப்பு தான் எப்போதும். உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய கண்ணியம், உன்னுடைய தரஜா அதை யாராலும் அளந்து விட முடியாது. ஆனால் என்னுடைய தரஜா மிக கீழானது. நான் பலவீனமானவன், பாவம் செய்யக்கூடியவன், பாவத்தில் சென்று விடுபவன். என்னுடைய பலவீனமான இந்த நிலை, பாவத்தை நான் செய்து விடுகின்றேன் என்று தன் நிலையை அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்த மனிதர்கள் மீண்டும் தௌபா செய்வார்களே, ஆனால் அல்லாஹ் அடியார்களுக்காக சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். ஒரு பாவத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய தௌபாவிற்கு அல்லாஹ்விடத்தில் இன்னொரு அந்தஸ்து உயர்ந்து விடுகின்றது என்பதனுடைய அடையாளம் தான். பாவமே செய்யாத வானவர்களுக்கு சொர்க்கம் அல்ல, பாவம் செய்து தௌபா செய்து மீளக்கூடிய மனித இனத்திற்கும் ஜின் இனத்திற்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் என்ற இந்த நிலையை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரா நூஹிலே பேசி காட்டக்கூடிய மிக முக்கியமான விஷயம், கேரண்டி தரப்படுகின்றது, வாரண்டி தரப்படுகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடத்தில் சொன்ன வார்த்தை, உங்களுடைய ஊரிலே தொடர் மழையை அல்லாஹு தஆலா இறக்குவான், உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்துவான், உங்களுடைய தோட்டம் துறவுகளிலே அல்லாஹு தஆலா தோட்டங்களை செழிப்படைய செய்வான். இவையெல்லாம் ரப்புல் ஆலமீன் செய்வான். நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்பவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடத்தில்
இஸ்திக்ஃபாருக்கு பகரமாக அல்லாஹ்வின் சார்பாக கேரண்டி வாரண்டி தருகிறார்கள். நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்களுடைய ஊர்களிலே அல்லாஹு தஆலா ஆற்றிலே நீரை கொண்டு வருவான், வானிலிருந்து மழைகளை இறக்குவான், உங்களுடைய பிள்ளை குட்டிகளிலே மக்களிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை செய்வான். இதனுடைய பொருள், எவருடைய வீட்டில் பரக்கத்தில்லை என்று சொல்கிறாரோ, எவருடைய வீட்டில் நிம்மதி இல்லை என்று சொல்கிறாரோ, எவருடைய வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றது என்று என் மனம் சொல்கின்றது என்று சொல்கிறாரோ, உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் குறைபாடோடு இருக்கின்றது என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் யார் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கும் ஒரே ஒரு தீர்வு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற உங்களுடைய வாயால் மொழியக்கூடிய இந்த வார்த்தை. இதனுடைய எக்ஸ்ட்ரீம், நீங்கள் தஹஜ்ஜுதிலே எழுந்து அல்லது உங்களுக்கு தோதுவான ஃபஜ்ருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாடி உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடுவதுதான் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய குறைபாடு. இந்த குறைபாட்டை, இந்த ஓட்டையை நீங்கள் சரி செய்தால் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அவனுடைய பரக்கத்தை திறந்து விடுவான். இவை அனைத்திற்கும் தடையாக இருப்பது நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடாமல் இருப்பதுதான். இதை செய்தால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய குறைகள் நீங்க துவங்கும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் அவன் புறத்திலிருந்து நேரடியாக வந்து சேர ஆரம்பிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சூரத்துன் நிசாவிலே பிடித்த 4வது வசனம், 110வது வசனம். ஒமை யஅமல் சூஅன் அவ் யظلم நஃப்ஸஹு, எவரேனும் ஒருவர் ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்டாலோ அல்லது தனக்குத்தானே அநீதம் செய்து கொண்டாலோ, சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ், இவ்வாறு செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் எவர் ஒருவர் பாவ மன்னிப்பை தேடி செல்கின்றாரோ, யஜிதில்லாஹ கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ்வை கஃபூராக, பாவங்களை மன்னிப்பவராக, ரஹீமாக, அல்லாஹ்வை கிருபை செய்பவராக அவர் நிச்சயமாக அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வார் என்ற இந்த வசனத்தை உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நம்மால் எவ்வளவு முடியுமோ அளவுக்கு அதிகமான தௌபாவுக்கை செய்து 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 அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்காகவும், தௌபா என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக மாத்திரமல்ல, தௌபா என்பதும் இஸ்திக்ஃபார் என்பதும் நம்முடைய தரஜாவை உயர்த்துவதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பை தேடச் சொல்லியிருக்கின்றான். காரணம், நபி அவர்களுடைய தரஜாவை, நபி அவர்களுடைய அந்தஸ்தை நாளை மறுமை நாளையில் மிக உயர்வாக கொடுப்பதற்காக. எனவே நாம் பாவம் செய்யவில்லை, தௌபா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். தௌபாவையும் இஸ்திக்ஃபாரையும் தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும், நம்முடைய அந்தஸ்துகளும் உயர்த்தப்படும். தௌபா செய்து செய்து அல்லாஹ்விடத்தில் சிறந்த அடியார்களாக விளங்குவதற்கு அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு